அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு. ஆண்டு முழுவதுமே கட்டுக்கட்டாக பணம் சேர, ₹1 கூட கடன் வாங்காமல் இருக்க வெறும் 9 முறை இந்த வார்த்தையை சொல்லுங்கள் போதும். முதல் விஷயம், நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய ரம்ஜான் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்றீங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய ரம்ஜான் பண்டிகை வாழ்த்துக்களை நீங்க சொல்லிடுங்க. ஒவ்வொரு தமிழ் வருடத்திற்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. மொத்தம் 60 தமிழ் ஆண்டுகள் உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது சோபகிருது வருடம். வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் குரோதி வருடம் ஆரம்பம். இந்த குரோதி வருடத்தின் பெயரை கேட்டவுடனே நிறைய பேருக்கு அச்சங்கள் வருதுங்க. நம்ம சேனல்ல கூட நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த குரோதி வருடத்தில் நிறைய இயற்கை பேரிடர்கள், வெப்பம் அதிகரித்தல் இருக்குமான்னு. இதற்கு காரணம், ஜோதிட ரீதியாக இந்த குரோதி வருடத்தின் அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த 2 ராசிகளை நெருப்புத்தன்மை கொண்ட ராசிகளாக நம்ம சொல்லுவோம். இதற்கு காரணம், செவ்வாய் பகவான் கோபக்கனலாக இருக்கக்கூடியவர். அதனால தாங்க அவருக்கு உரிய நிறம் கூட சிவப்பு. இதன் காரணமாக தாங்க வெப்பம் அதிகரிக்கும் மற்றும் இயற்கை பேரிடர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ன்றது ஒரு கணிப்பு. ஆனால் இதை நினைத்து நம்ம பயப்பட வேண்டாம். இறைவனுடைய அருள் நம்மை பூரணமாக காக்கும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய ரகசிய வழிபாட்டு முறைகள், தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாராலையும் எல்லா மெத்தடையுமே ஃபாலோ பண்ண முடியாதுங்க. சோ இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு இதுல எந்தெந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய பணவசிய முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தாங்க இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு முதலாவதாக பணத்தை ஈர்க்கக்கூடிய ரொம்பவுமே எளிமையான ஒரு மெத்தடை பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த அற்புதமான வார்த்தையை நம்ம சொல்லும் போது அது பணத்தை ஈர்ப்பது மட்டும் கிடையாதுங்க, கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும், வீட்டில் சுபகாரிய தடைகளை நீக்கும், வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகளை தவிர்க்கும், குடும்பத்தில் ஒற்றுமை அமைதியை பலப்படுத்தும். இது போல நிறைய நன்மைகள் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க வார்த்தையை சொல்வதனால நமக்கு கிடைக்கும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த சக்தி மிக்க வார்த்தை என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் சொல்லணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது கிட்டத்தட்ட ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்னு சொல்லலாம். சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். சோ எந்த விதமான தடைகளோ கட்டுப்பாடுகளோ இதற்கு கிடையாதுங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, வர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷன்ஸ்னு இதை நம்ம சொல்லுவோம். அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளைகள்னு அர்த்தம். பாசிட்டிவான அதே நேரத்தில் எளிமையான ஒரு வாக்கியத்தை எடுத்து அதை சில முறைகள் ரிப்பீட்டடா நம்ம சொல்லும் போது அது நம்முடைய ஆழ்மனதில் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க ஒரு வாக்கியத்தை தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழில் இருக்கக்கூடிய வாக்கியம் தாங்க. இந்த அஃபர்மேஷன் வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வேற எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது தமிழ் புத்தாண்டு நாளிலிருந்து தினமுமே இந்த வார்த்தைகளை 9 முறை நீங்க சொல்லுங்க. பொதுவாகவே இந்த ஆழ்மன கட்டளைகள் வாக்கியம் எப்படி இருக்கணும்னு
பார்த்தோம்னா சில முறைகள் நாம் சொல்லும் போதே ஒரு நல்ல வைப்ரேஷனை நம்ம ஃபீல் பண்ணணும். அப்பதாங்க அந்த வார்த்தைகள் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தைகளை வெறும் 9 முறை நீங்க சொல்லி பாருங்க. ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு வாரத்திலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு நாளிலிருந்து லைஃப் லாங் இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாம். இத்தனை நாட்களுக்கு மட்டும்தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால நடுவுல ஒரு நாள் 2 நாள் சொல்ல முடியலனா நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஆனால் லாங் பிரேக் எதுவுமே எடுத்துறாதீங்க. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லும் போது மட்டும்தான் அதனுடைய பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா காலையில நீங்க எழுந்த உடனேயே கூட இந்த வார்த்தைகளை சொல்லலாம். அதிகபட்சம் நண்பகல் 12 மணிக்குள்ளாக தினமும் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லிடுங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால காலை நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இரவு 10 மணி வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். விடியற் காலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லலாம். தினமும் ஒரே நேரத்தை தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குமோ இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. வெறும் 9 முறை மட்டும் தான் நம்ம சொல்ல போறதுனால ரொம்பவும் வேகமா நீங்க சொல்லாதீங்க. உணர்வு பூர்வமாக உணர்ந்து அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லணும். அப்பதாங்க ஒரு நல்ல எனர்ஜி நமக்கு கிடைக்கும். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய ஆற்றல் மிக்க அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. திருமகள் பார்வை என் மீது படுகிறது. திருமகள் பார்வை என் மீது படுகிறது. திருமகள் பார்வை என் மீது படுகிறது. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான அதீத சக்தி வாய்ந்த வாக்கியம் இது. வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். எப்படி சொன்னா உங்களுக்கு உணர்வு பூர்வமாக இருக்குமோ அது போல நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு சும்மா ஒரு ட்ரையல்காக 9 முறை இந்த வாக்கியத்தை உணர்வு பூர்வமா நீங்க சொல்லி பாருங்க. ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. திருமகள் அப்படின்ற வார்த்தை ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை குறிக்கும். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். மகாலட்சுமி கடைக்கண் பார்வை நம் மீது பட்டாலே போதும், தரித்திரங்கள் அனைத்தும் விலகி 16 செல்வங்களும் நம்மை தேடி வரும். திருமகள் அப்படின்றது மிக மிக ஆற்றல் மிக்க ஒரு வார்த்தை. அதை தினமும் நாம் சொல்லும் போது லக்ஷ்மி கடாட்சம் நம்மை தேடி வரும். ஒவ்வொரு நாளும் இந்த வாக்கியத்தை நாம் சொல்லும் போது நம்முடைய ஆழ்மனதில் இது ஆழமாக பதியும். இந்த வாக்கியத்தை உணர்வு பூர்வமாக சொல்ல போகும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எண்ணி வைக்க முடியாத அளவிற்கு பணம் வந்து சேரும். இந்த ஒரு சின்ன வாக்கியத்தை சொல்வதனால வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய மாற்றம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் மற்றும் மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை நம் வாழ்க்கையில் கொண்டு வரும். இதை தாண்டி இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை நம்ம செலவு செய்ய போறது கிடையாதுங்க. அதிக நேரம் கூட ஆகாது. சோ வரும் தமிழ் புத்தாண்டு நாளிலிருந்து வெறும் 9 முறை இந்த வாக்கியத்தை தினமும் நீங்க சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம பார்த்த திருமகள் பார்வை என் மீது படுகிறது அப்படின்ற வாக்கியத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க. நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.